இல்லம்மா, நீ வந்து கதை சொல்லுமா, தூக்கம் வரலம்மா. கொஞ்சம் புரிடி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அப்பதான் காலையில் உனக்கு நான் சாப்பாடு கட்டணுமில்ல. சரிம்மா, நான் 10 வாங்கம்மா. இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து கிருபன் சொன்னாரே பாஸ்டர், கிருபன் என்னன்னே தெரியலையே. சரி, அம்மா வந்து கேட்போம். ஏய், என்ன தூங்கலையா? இல்லைம்மா, வாங்கம்மா, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங்ம்மா. அம்மா, கிருபன் என்னதும்மா பாஸ்டர் இன்னைக்கு சொன்னாரே? கிருபனா தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறதுதான் தயவு, அவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம், இதெல்லாம் தான் கிருபன் சொல்லுவாங்க. கிருபை குறித்து நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். சொல்லுங்கம்மா. ஒரு தேசத்துல ஒரு ராஜா அரசாண்டாராம். அந்த ராஜா ரொம்ப நல்லவராம். அந்த தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்வாரா, நல்ல பலசாலியா, யாரும் கஷ்டப்படுறதுன்னு நினைப்பாரா. அவரு ஏழைகளுக்கு அவர் பொருளை வாரி வாரி வழங்குவாரா. அவர் ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கின்னு அந்த தேசத்துல நடந்து போயிட்டு இருந்தாரா. போற வழியில ஒரு சின்ன பொண்ணு சேத்துல படுத்துட்டு இருந்துச்சு. அதால எழுந்துக்க முடியல. உடம்பெல்லாம் ஒரே காயம், கண்ணெல்லாம் ஒரே சேரு. அவள் வந்து மிகவும் எழுந்துக்க முடியாத பலவீனம்மா. அவளை யாரும் தூக்கல. அவளை பார்த்து எல்லாம் ஒதுங்கி போனாங்களாம். இந்த ராஜா அந்த பொண்ணை பார்த்ததும் மனது உடைஞ்சி கண்ணில் தண்ணி வந்துச்சான். என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லி கிளம்பினாரா. உடனே அந்த பொண்ணை தம்பி கரத்தினால தூக்கி எடுத்து அவர் மாரில் போட்டு தூக்கி அரண்மனைக்கு போனாராம். போயிட்டு அங்கே இருக்கிற வேலைக்காரிங்களை கூப்பிட்டு இந்த பொண்ணை நல்லா குளிப்பாட்டுங்கன்னு சொன்னாராம். அந்த வேலைக்காரிங்கெல்லாம் குளிப்பாட்டினாங்களாம். குளிப்பாட்டின பிறகு அவள் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டாங்களாம். மருத்துவர் வந்து மருந்து போட்டாங்களாம். அவள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவன் நல்ல அழகான பொண்ணை மாறிட்டாளாம். அந்த பொண்ணெல்லாம் ஆறி போச்சான், விளவெனெல்லாம் மாறி போச்சான். அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் உடுவித்து விட்டாராம் அந்த ராஜா. அவளுக்கு நல்ல பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணை தன்னுடைய மகளாகவே அவர் ஏற்றுக்கினாராம். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவர் கிரீடெல்லாம் சூட்டி அந்த தேசத்துடைய இளவரசியாக மாற்றினாராம். இது எவ்வளோ பெரிய காரியம் பாரு. அவள் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ, அவள் சேத்துல விழுந்திருந்தா. அந்த ராஜா எவ்வளோ ஜனங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த ராஜா வந்து சேத்துல இறங்கி அந்த பொண்ணை தூக்கி எடுத்துன்னு வந்து இப்படியாக இளவரசியாக மாற்றினாருமா. இதுதான் கிருபை. அவள் தகுதியே இல்லை, அவள் கொஞ்சம் கூட அதுக்கு சூட்டானவளே கிடையாது. ஆனாலும் அவளுக்கு அந்த ராஜா இரக்கம் பாராட்டி அவர் என்ன பண்ணார், அவர் தயவு செய்ததுனால அந்த தேசத்தினுடைய இளவரசியாக மாறிட்டா. இதுதான் கிருபை. அம்மா, ஏசப்ப கூட இந்த உலகத்துல நமக்காக பிறந்து நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கினாருமா. இதுதான் நம்ம கிருபை. ஆமாடி செல்லம், இதுதான் கிருபை. ஏசப்பா நமக்காக அவரது பரலோகத்தில் விட்டு உலகர் மனுஷனை அவதரித்து நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கபடியா அவரே நமக்காக பாவமானார். நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரு. கொஞ்சமாக தகுதியற்ற நம்ம ஒரு சொந்த பிள்ளைகளாம் ஏசப்பா ஏற்றுக்கினாரு. இதுதான் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை. தேங்க்யூம்மா. குட் நைட்மா. தூக்கம் வருதுமா. ஓகே செல்லம், தூங்கு. காலையில் ஸ்கூலுக்கு போனோம்.